அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னா, நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு பை, ஒரு கேப் அப்பெல்லாம் விழுந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எல்லாம் ஒரு 3000 பாயிண்ட் வரைக்கும் மேலே வந்தது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல்ஸில் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே ஒரு பை சைடு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருந்தது. பட் மார்னிங்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டாங்க. நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் நடந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்கிறப்போ ஒரு பிவோட் வரைக்குமாச்சு ஸோ மார்க்கெட் மேலே வந்துடும். இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ அப்படியே நம்ம என்ன நினைச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 442 பாயிண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1281 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு நெகட்டிவ் சைடு க்ளோசிங் நடந்திருக்கு. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நேற்று நடந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். அது மட்டும் இல்லாமல் அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த இந்தியா பாகிஸ்தான் வார் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நேற்று ஒரு ஃபேக் ஒரு கேப் அப் விழுந்து ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பை சைடு பண்ணிட்டு ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இந்த செல்லிங் ஆச்சு கண்டினியூ ஆகுமா, அதையாச்சும் நம்ம பார்க்கணும்ல. அது இப்போ நேற்று பையிங் நினைச்சோம், ஆனால் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இந்த செல்லாச்சு கண்டினியூ ஆனால் ஸோ நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடு போகிறதோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸ் செல் பண்ணுறதெல்லாம் நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் 50, பேங்க் எக்ஸ், ஸோ இந்த மாதிரி மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங். வீக்லி எக்ஸ்பைரியான நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி டேட்டாஸ். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2959 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 1948, டிக்ளைன்ஸ் 937. ஸோ இதில் என்ன ஒன்றுனா, மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு பாசிட்டிவ் ஜோன் தான். ஸோ என்ன காரணத்துக்காக மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னா, ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கூட இன்னைக்கு தாக்கு பிடிக்கல. நேற்று எந்த அளவுக்கு ஏறுனதோ ஸோ அதே அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து அங்கேருந்து ஒரு செல்லிங் ஆயிருக்குது ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம். ஸோ அன்சேஞ்ச் 74, 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ லோவை கம்பேர் பண்ணுறதை விட 52 வீக் ஹைல 43 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 199, லோயர் சர்க்கியூட்ல 31 ஸ்டாக்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்எஸ்சி க்ளோஸ்டு டேட்டாலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு தான். ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ஏறி இருக்கே தவிர ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொதப்பிருச்சு இன்னைக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக்டார்ஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார்ஸ் கிட்டத்தட்ட -2.4%. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸோ அதிகபட்சமும் எதுவுமே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 2.3% மேலதான் எதுவும் க்ளோஸ் ஆகல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.1 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் இறக்கி இருக்கிறாங்களே தவிர நாளைக்கே கொஞ்சம் பை ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கியிருக்கு. நேற்று சன் ஃபார்மா மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ்ல இருந்திருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவாக இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவ். சன் ஃபார்மா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரே நாளில் ஒரு நிறைய அமௌண்ட்டை கொண்டு ஃபுல்லாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல செல் பண்ணிடுவாங்க. ஹெவியாக செல் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை தொடர்ந்து மேலே கொண்டு போகல, கட் பண்ணிவிட்டு அதோட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நாளைக்கு அகைன் பை எடுக்கிறதுக்காக தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கேண்டிலோட லோ பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது நேற்று கேண்டிலோட லோவை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் எல்லாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 54,940. ஸோ அதை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ நேற்று கேண்டிலோட லோ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ எல்லா ஸ்கிரிப்டுக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக இதுதான். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. ஓகேங்களா. நேற்று நல்ல ஒரு
916 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி கொடுத்தது இன்னைக்கு ஒரே நாளில் ஆஃப் 345 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் நம்ம மறுபடியும் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட நேற்று கேண்டிலோட லோவை சப்போர்ட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே என்ன பண்ணணும், இன்றைக்கே கூட நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் கிடையாது, நேற்று கேண்டிலோட லோ தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான சப்போர்ட் ஜோன். எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கிரிப்ட்லையும் பார்த்தீங்கன்னா செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வந்து 54,572. ஸோ அந்த இடம் வந்தால் 5 minutes கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ பையிங் வந்து பாசிபிள். அது வந்து அகெயின் வந்து மறுபடியும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்கிரிப்டில் மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், ஸோ உங்களுக்கு மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே இது மாதிரி தான். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைட், இல்லைனா பார்த்தீங்கன்னா நேற்று லோ வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மார்க்கெட் எவ்வளோ தான் இறங்கினாலுமே டிக்ளைன்ஸ் 937 இருக்குது, அட்வான்ஸ் வந்து 1948 வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோ வந்து இறங்கலை, அது கொஞ்சம் வந்து இப்போதைக்கு வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கொஞ்சம் கேப் டவுன் விழுந்தால் கூட ஸோ நேத்தோட சப்போர்ட் லைனை லோவை டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் நான் மார்னிங் லெவல்லே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ 5303 பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம அப்சைடு வந்து இது வந்து பண்ணலாம். ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு பை சைடு பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி 5 to 555 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேப் டவுனில் கொஞ்சம் விழுந்தால் கூட ஸோ அந்த இடம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5245 5345 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் பக்கம் இப்போவே அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 5371. நம்ம காலையில் பார்த்த மாதிரி தான் இந்த 5371 தான். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த 5371 இருந்து 53400 கிட்டத்தட்ட இந்த ஃபுல் ஜோனுமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ஜோனில் எங்கேருந்து வேணால் போயிட்டு ஸோ அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம அதிகமாக கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு நிமிஷம். ஸோ நம்ம இப்போ பை சைடு வந்து போகலாம். இல்லை அப்படின்னா இந்த 5303 கூட நம்ம வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல கூட நம்ம ஓப்பன் ஆர்டர் போட்டு ஸோ அகைன் வந்து பையை வந்து நம்ம வந்து சேஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து இந்த 5371. ஓகேங்களா? இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஒர்க் ஆகும்னா இந்த ஜோன் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். 5371 5400 வரைக்கும். ஸோ இந்த இடம் டச் பண்ணாலே நம்ம வந்து செல் போயிடலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் 30 to 40 பாயிண்ட்ஸ் பக்கம் அதிகமாக கொடுத்துட்டு செல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேற வழி வந்து கிடையாது நமக்கு. ஸோ இதோட டார்கெட் திரும்பினது அப்படின்னா அகைன் வந்து இந்த 5303 அகைன் வந்து ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நமக்கு இன்னும் இப்போதைக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு நல்ல இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ல பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நாம. ஸோ இப்போதைக்கு 5333 வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த பைல ஃபில் பண்ணால் கூட ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த 5303 வந்ததுக்கு அப்புறம் கூட பை எடுத்துக்கலாம். இல்லை இந்த 5371 வந்தால் செல் எடுக்கலாம். வேற எதுவுமே நடுவில் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் மார்னிங்லேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த 313.2க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் பண்ணால் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே 317.5 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தான். 313 இப்போ 313.8 இருக்கு. ஸோ இதே ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பை பண்ணால் ஸோ அகைன் வந்து 318 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு நேச்சுரல் கேஸில். ஓகே, ஸோ நேச்சுரல் கேஸ் செல்லிங் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு செல்லிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். 313.2ங்கிறதா சப்போர்ட் ஜோன். ஸோ நம்ம பை மட்டும் ட்ரை பண்ணிட்டு ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு நேச்சுரல் கேஸ் ட்ரை பண்ணலாம்.
பட் க்ரூட் ஆயில் செல்லிங்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸ்டாப் லாஸ். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம பை பண்ணி ஒரு 40 பாயிண்ட்ஸ் டீசென்ட் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நேற்று லோ தான் நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன். ஸோ அது மட்டும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.